அதிகார மணிமகுடத்தில் கூட சில மயிர்கள் இருந்ததாம். மயில் மயிர் என்றால் மகிழ்ச்சி, முள்ளநெறிவால் மயிர் என்றால் கொண்டாட்டம். மயிரே மானம் என வாழ்ந்ததாம் கவரிமான். பொய்யா நெய்யா மானுக்கே தெரியும். எண்ணெய் தடவாத மயிர் பரட்டை. பரட்டையும் கதாநாயகனாகும் காலம். பரட்டையும் கதாநாயகனாகும் காலம் இது. எப்படி வெண்காடி வேந்தர் ஈவேரா செய்த வேலை. மனிதர்களை மதிக்கச் சொன்னார், மதங்களை ஒழிக்கச் சொன்னார். மேல் கீழ் கூறு போட்டு தலைமை பீடத்தில் அகங்காரத்தோடு அமர்ந்திருந்தன 4 மயிர்கள் உச்சிக்கு முடியும். எத்தனை டன்னையும் தாங்க வல்லது 4 நூல். உச்ச நீதிமன்றம் வரை உச்சிக்கும்படியே ஆள்கிறது. ஆனாலும் உச்ச நீதிமன்றம் வரை உச்சிக்கும்படியே ஆள்கிறது. ஆனாலும் அமாவாசை அன்று ஆசுவாசப்பட்ட எங்கள் பண்டிதர் கதிர்வேல் சொல்லுகிறார், எல்லாமையும் ஒன்றுதான். பொதுவானது எல்லோருக்குமானதாக பொதுவானதாக இல்லை. அதனால்தான் அத்துமீறல் நடக்கிறது. அழுத்தங்கள் அதிகமானால் வெடித்து சிதறுவது இயல்பு. அது அறிவியல் கோட்பாடு. அறங்களை போதிப்போம், அன்பை துளிர்க்கச் செய்வோம். தலைமுடியும் கானாவும் கஞ்சாவும் 3 குழல் துப்பாக்கிகளாய் இருக்கிறது. வலிகளை பாடுவோம், ஒருங்கிணைந்து மாற்றத்தை உருவாக்குவோம். நம் வீட்டு பிள்ளையானாலும் ஊந்தி கொடுத்து சிறுமியை வாந்தி எடுக்க வைத்தேன் என்று பாடினால் கண்டிப்போம், அவனை திருத்துவோம். அத்துமீறலின் அர்த்தத்தை புரிய வைப்போம். எல்லோ ரத்தமும் சிவப்பு, தலைமுடியும் கருப்பு. வண்ணம் பூச வேண்டாம், கருப்பு கருப்பாகவே இருக்கட்டும். கானா எழுச்சிக்கான குரலாக ஒலிக்கட்டும். ஆயுதங்கள் வேண்டாம், அன்பை போதிப்போம். தமிழ் நிலம், தமிழ் நிலத்தில் தமிழ் பொங்கல் பொங்கட்டும். மாய வலைகள் அருந்தால் மகிழ்ச்சி. தமிழ் பொங்கல் தமிழர் பொங்கலாக இருக்கட்டும்.